அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய அமைச்சரான சங்கரபாணி, புதிதாக ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பித்த 57,327 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டு ஸ்மார்ட் கார்டு அச்சிடும் பணிகள் நடந்து வருகிறது எனவும், கடந்த 3 ஆண்டுகளில் 18,09,607 புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட்டுள்ளது எனவும், மேலும் 1,67,295 பேரின் மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது எனவும், விரைவிலேயே அவர்களுக்கும் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் எனவும் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தற்போது 1,06,00,000 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெற்று வருவதாகவும், மகளிர் உரிமைத் தொகை பெறாத பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தகுதியான பெண்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பித்திருந்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து மேல்முறையீடு செய்யலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதை அதிகாரிகள் கவனமாக சரிபார்க்க வேண்டும் என்றும், புதிதாக விண்ணப்பிப்போர் இ-சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. ரம்ஜான் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து கோவைக்கு 2 நாட்கள் சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலானது வரும் 30ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 11:20க்கு புறப்பட்டு பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் வழியாக போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு காலை 8 மணிக்கு வந்தடையும். கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் வரும் 31ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, பெரம்பூர் வழியாக ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 8:20 மணிக்கு சென்னை ரயில் நிலையத்திற்கு சென்றடையும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. மாணவர்களுக்கு தரமான மடிக்கணினி வழங்கப்படும் என்று அமைச்சரான தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மடிக்கணினி திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், ஒரு மடிக்கணினியின் மதிப்பானது 20,000 என்ற அளவில் வழங்கப்படும் எனவும் அமைச்சரான தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2க்கு 1,087 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களும் தன்னிறைவு பெறும் வகையில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் நோக்கில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2ன் கீழ் வரும் ஆண்டில் 2,329 கிராம உள்ளாட்சிகளில் 1,087 கோடியில் பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. சனிக்கிழமை, ஞாயிறு வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 270 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 51 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. ஏழாவது அறிவிப்பு. ஒரு வளிமண்டல கீழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் 20ஆம் தேதி அன்று 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, தென்காசி, ஈரோடு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. எட்டாவது அறிவிப்பு.
IPL கிரிக்கெட் போட்டியை காண செல்லும் ரசிகர்கள் தங்களுடைய டிக்கெட்டை பயன்படுத்தி சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் எனவும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் உள்ள பயணிகள் அனைவருமே கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வழியாக உடனுக்குடன் பெறுகின்ற வசதியினை அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் நடைமுறைப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை செயல்படுத்த போதிய கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட கட்டணமில்லா பயண அட்டைகளை 30/6/2025 வரை மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்து அமைச்சரான சிவசங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். 10வது அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் ஆண்டுக்கு 14 கிலோ எடை கொண்ட 15 சமையல் சிலிண்டர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என எண்ணெய் நிறுவனங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. 15 சிலிண்டர்கள் பெற்றவர்கள் அதற்கு மேல் தேவைப்பட்டால் அதற்கான உரிய காரணத்தை கடிதமாக தந்த பின் சிலிண்டர்களை பெறலாம். முறைகேடாக சிலிண்டர்களை பயன்படுத்துவதை தடுக்கத்தான் இந்த கட்டுப்பாடுகள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 சிலிண்டர்களுக்கு மேல் பதிவு செய்பவர்களுக்கு தற்போது SMS-ம் அனுப்பப்படுகிறது. 11வது அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழகங்களில் 3274 ஓட்டுநர் நடத்துனர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் சென்னை உள்ளிட்ட 8 போக்குவரத்து மண்டலங்களுக்கு உட்பட்ட 25 பகுதிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும். உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர், எடை குறைந்தபட்சம் 50 கிலோ. இப்பணியிடங்களுக்கு 21/3/2025 பிற்பகல் 1 மணி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அரசு போக்குவரத்து கழகத்தின் arasubus.tn.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் 25,000 வீடுகள் கட்ட 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 100 கோடி மாநில அரசின் நிதி மற்றும் திட்டத்திற்கான நிதி 500 கோடி என மொத்தம் 600 கோடி வழங்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த அரசாணையிலும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என பேரவையில் பால்வளத்துறை அமைச்சரான ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார். பால் உற்பத்தியாளர்களும் ஏழை, வாங்கி பருகும் மக்களும் ஏழை. எனவே தனியார் பால் விலையை உயர்த்தினாலும் பால் விலையை உயர்த்தும் எண்ணம் தமிழ்நாடு அரசிற்கு இல்லை எனவும் தனியார் பால் லிட்டருக்கு 56 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் கூட அரசு 40 ரூபாய்க்கு மட்டுமே விற்கிறது என சட்டப்பேரவையில் அமைச்சரான ராஜகண்ணப்பன் தகவல் தெரிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 15 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் சூரிய சக்தி நிறுவல் பயிற்சி ஆனது வரும் 26ஆம் தேதி முதல் 12/4/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 15வது அறிவிப்பு. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் இயங்கும் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தின் சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது வருகிற 29ஆம் தேதி நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நடத்தப்பட உள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. tnprivatejob.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கடைசியாக 16வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது வரும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.